ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் 22ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நமக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க நான் உடனே வெளியே போயாகணும்னு சொல்ல நம்மால் விட மாட்டேறாரு. அட்டாக் நடந்து 3 நாள் ஆகுது. ஆனால் அவங்க இம்மோர்டல் கிளான் ஒன்றுமும் எதுவும் பண்ணல. நான் போய் அவனுங்களை பிடிக்கிறேன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப கூலா உன் காயம் சரியாயிடுச்சா இல்ல ஒன்னும் வலிக்குதான்னு சொல்லி அப்படியே அவங்க தலைய டச் பண்ண வராரு. நம்ம ஹீரோயின் அவரு கையை பிடிச்சிடுறாங்க. ஆள் ஒரு பக்கம் அவரு ஸ்ட்ரென்த்தை காட்ட நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அப்படியே அவரு கையை முறுக்கிட்டு இருக்க. 2 பேரும் ரியாக்ஷனே இல்லாம அப்படியே அவங்க பவர்ஸை காட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம யூலாங் உள்ள வர அசுர கிங் ஹெவன்லி லார்ட் உங்களை உடனே மெயின் ஹாலுக்கு வர சொன்னாரு. நம்ம ஹீரோ என்ன விஷயம்னு மெசேஜ் அனுப்ப வேண்டியதானு சொல்ல இல்ல டெவன் லார்ட் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம போலான்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்பையும் நம்ம சேர்ந்தே போலான்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹெவன்லி லார்ட் ஆள் பயங்கர பரபரப்பா டீமன் ரெட்ல மேல அட்டாக் நடந்திருக்கு. நார்த்தன் சீக்லாண்ட் தான் அதை பண்ணிருக்காங்களாம். உங்க டீமன் லார்ட் இப்போ கோமால இருக்காங்க. நிறைய ஜெனரல்ஸ் கூட இறந்துட்டாங்களான்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. இந்த தகவல் எப்போ வந்துச்சுன்னு கேக்குறாங்க. 5 நாள் ஆகுது. டீமன் ரெல்லம்ல அட்டாக் நடந்ததுனால எல்லாரும் அதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த லெட்டர் இப்பதான் என் கைக்கு வந்துச்சுன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் சூட்ருன்னு ஏறுது. இவனுங்க கூட சண்டை போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் நம்ம ஒண்ணுமோ பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இம்மோர்டல் ரிலம் பிரச்சனையில் இருக்கும் போது டீமன் ரிலம் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அவங்களால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க ஜெனரல்ஸ் எல்லாம் எங்க ராஜ்யத்தோட இரும்பு தூண் மாதிரி அவங்களோட பவுட்ஸுக்கு அவங்கள அத்தனை பேரை கொண்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இது சாதாரண விஷயம் இல்ல. நான் உடனே டீமன் ரிலம் கிளம்பி ஆகணும். எனக்கு அனுமதி கொடுங்கன்னு அவங்க சொல்ல நம்ம ஹெவன்லி லார்டும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு ஹெர்பலி அவங்க கிட்ட தராரு. இது டீமன் லார்டுக்கு கொடுங்க, கண்டிப்பா உதவியா இருக்கும். இங்க நிலைமை சரியான உடனே நானும் கண்டிப்பா உங்களுக்கு உதவிக்கு ஆள் அனுப்புறேன் நாள் சொல்ல இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ டிவின் லார்ட் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்காக ஃப்ளவர் பேன்க்யூட்லாம் நடத்தணும்னு நினைச்சோம். ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சு. நீங்களும் ஸ்கைபியன்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுல. நீங்க ஏன் ஆள் ஆரம்பிக்க நம்ம ஹீரோ நான் நாளைக்கு திரும்ப போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களும் இம்மோட்டர் இல்லாம விட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்க நம்மால் இப்ப அப்படியே வழியில வந்து நிக்கிறாரு. அவங்களும் அவரை பார்த்துட்டு அப்படியே நேரா அவர்கிட்ட வராங்க. இவ்வளவு நாள் என்ன டேக் கேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் தோல்வியோட வழி இப்படிதான் இருக்குமா? இந்த உலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல இவளோ எதுலையுமே என்னை ஈடுபடுத்திக்க எனக்கு அனுமதி கிடையாதுங்கிறத நான் மறந்துடக்கூடாதுன்னு ஆள் சொல்ல இப்ப அப்படியே அந்த அட்டாக்கால சதஞ்சு போயிருக்கிற டிமன் நிலைமை தான் காட்டுறாங்க. மக்கள்லாம் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் அங்க வர மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் யாரோ நினைச்சு காட்ஸ் வெப்பன் எடுத்துடுறாங்க. ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் லார்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே கதற ஆரம்பிக்கும். அவங்களாலேயே அதை நம்ப முடியல. நம்ம சோல்ஜர்ஸ் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருக்காங்க. ஆனா என்னைக்குமே அவங்க நம்பிக்கையை விட்டதே இல்லை. அப்படி இங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க டீமன் லார்ட் எங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. லார்டு இன்னமும் அன்கான்சியஸா தான் இருக்காங்க. அவங்களும் நேரா அப்படியே உள்ள போக அங்க பார்த்தா குடம் குடமா ரத்தத்தை அப்படியே சட்டியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஆளுங்க கிட்ட அந்த ஹெர்பலை கொடுத்துட்டு நேரா போய் டீமன் லார்ட தான் பாக்குறாங்க. அவங்க கழுத்துல கத்தியால ஒரு வெட்டு விழுந்திருக்கு. ஸ்வாடால பாதிப்பு இல்லை. ஆனா அதுல இருந்த பாய்சன் அவங்கள அட்டாக் பண்ணிருக்கு. ரொம்பவே வித்தியாசமானது. நம்ம டீமன் கிளானை சேர்ந்தவங்க இதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஃபூசன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்களும் இதே மாதிரியான ஒரு பாய்சனால அட்டாக் ஆனது நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்தினதுன்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. டீமன் லார்டுக்கு பக்கபலமா இருக்கிற ட்வின் ஜெனரல்ஸ் எங்கன்னு அவங்க கேட்க அவங்க 2 பேரையும் மோட்டல் வேர்ல்டோட பப்பட் விஷயத்தை விசாரிக்க சொல்லி லார்ட் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க ஒன்னும் திரும்ப வரல. எல்லா தகவலும் தெரிஞ்சுதான் இந்த அட்டாக் பண்ணிருக்கானுங்க. இறந்த ஜெனரல்ஸ் எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சுன்னு அவங்க கேட்க இல்ல லார்ட் நம்ம மிலிட்டரி ரூல்ஸ் படி இறந்த சோல்ஜர்ஸ் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெனரல்ஸை நம்ம அடக்கம் பண்ணுவோம். அதுக்கு ஒன்றும் சில நாட்கள் ஆகலான்னு சொல்ல அப்படி எத்தனை பேர் இறந்துருக்கானுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அப்படியே போய் பாக்குறாங்க. திரும்புற பக்கம்லாம் டெட் பாடிஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கு. நம்ம ஜெனரல் சாங்கும் இன்னொரு ஜெனரல் வந்து அவங்கள மீட் பண்றாங்க. என்னதான் இங்க நடந்துச்சு? சரியா 5 நாளைக்கு முன்னாடி சவுத் சைட்ல இருந்து ஒரு குரூப் நம்மள அட்டாக் பண்ணாங்க. மொத்தம் 200 பேர் இருந்தாங்கன்னு சொல்ல என்னது வெறும் 200 பேரா? ஆமா லார்ட் வெறும் 200 பேரு. ஆனா அவங்க சாதாரண மனுஷங்க மாதிரி இல்ல. அவங்க பவர்ஸ் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. அவங்கள ஒருத்தர் லீட் பண்ணா அவன் பார்க்க சாதாரணமா இருந்தாலும் அவனோட ஸ்கில்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சுன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஃபூசங் தான் ஞாபகத்துக்கு வரான். அவங்க பாடிஸை நான் உடனே பார்த்தாக்கணும். அவங்கள ஒரு சில பேர் மட்டும்தான் லார்ட் எங்களால கொல்ல முடிஞ்சிச்சு. ஆனா அவங்களோட பாடிஸையும் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் சொல்ல மோட்டர் ரிலம்ல எர்த்லி
மோட்டல்ஸை பிடிச்சான். நார்த்தன் சீக்லான் கூட சேர்ந்து எவனை அட்டாக் பண்ணான். இப்ப டீமன் ரிலமா டார்கெட் பண்றான். அவனுக்கு அப்படி என்னதான் வேணும்னு கேட்க லார்டு அவன் டீமன் லார்டோட கோல்டன் சீலை எடுத்துட்டு போயிட்டான். ஆனா வெறும் கோல்டன் சீலை வச்சு அவனால என்ன பண்ணிட முடியும்? சரின்னு சொல்லிட்டு இறந்து போன அவங்க ஜெனரல்ஸை போய் அவங்க பாக்குறாங்க. ஒண்ணு மண்ணா இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப மண்ணோட மண்ணாய் அப்படியே படுத்து கிடக்க. அந்த இடத்துல ஆளே இல்லாம ஸ்வாடும் கொஞ்சம் துணியும் மட்டும் இருக்கு. இது யாரு? நம்ம ஜெனரல் சாங் மோஃபங். நம்ம ஹீரோயின் என்னது மோஃபங்கா? தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம எதிரிங்க கூட சண்டை போட்டு அவங்கள 3 பேர் அவன் கொன்னான். ஆனா அவங்க ஆளுங்க அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினால அதை நம்பவே முடியல. டக்குன்னு அந்த கல்லறையை அப்படியே உடைச்சிடுறாங்க. உயிரோட இருக்கானோ செத்துட்டானோ அவன் பணத்தை பார்த்தாதான் என்னால நம்ப முடியும்னு அவங்க சொல்ல. நம்ம 2 ஜெனரல்ஸுமே அவன் இறந்ததை எங்க கண்ணால பார்த்தோன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கண்ல இருந்து அப்படியே தண்ணியா கொட்ட ஆரம்பிக்குது. இறந்தவங்களை நினைச்சு அலறதுனால எதுவும் இங்க மாற போறது இல்ல. அதுக்கு பதிலா உயிரோட இருக்கிறவங்கள நம்ம பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு இறந்து போனவங்களோட சோல்ஸ் எல்லாத்தையும் ஆஃப்டர் லைஃபுக்கு அனுப்புறதுக்கான அந்த ஸ்பெல்ல அவங்க அப்படியே யூஸ் பண்றாங்க. அவங்க ஸ்பியரும் அப்படியே ஃபீனிக்ஸ் ஃபார்முக்கு மாறி அவங்க ஒட்டுமொத்த பேரோட சோல்ஸையும் அப்படியே மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா இதுக்கு காரணமானவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அப்படியே இப்ப இந்த ஃபூசங்க தான் காட்டுறாங்க. அவன் ஆள் ஒருத்தன் நம்ம ஹீரோயின் மோட்டல் வேல இருந்து ஹெர்பலை கொண்டு வந்து நம்ம டிமலாட காப்பாத்தினது, இறந்த சோல்ஜர்ஸோட சோல்ஸை லைட்டுக்கு அனுப்புனது. இப்ப அவங்க மக்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்ல. அவனும் மக்கள்லாம் அவளை கடவுள் மாதிரி பக்கத்துல தப்பே இல்ல. ஆனா எங்க தேடியும் அசுரா சீப்பர்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அத கண்டிப்பா சென்மொழி சென்லி கிட்ட தான் கொடுத்துருக்கணும். அப்பனா அவளுக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நாள் சொல்ல. நடந்த அட்டாக்ல நம்ம பப்பட்ஸ் நிறைய பேர் இழந்துட்டோம். திரும்ப நம்ம அவங்கள உருவாக்குற வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது நம்ம சொல்ல. ஃபூசங் அவன் மண்டிலே ஒண்ணு வைக்கிறான். சென்லி என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவ உறுதி தாங்கிறத மறந்துடாத. ஒரு 4-5 பப்பட்ஸை ஹூட்டேன் பாய்ஸுக்கு அனுப்பி அவளை அங்க வர வை. இந்த வாட்டி நானே போய் அவளை தீர்த்து கட்டுறேன்னு அவன் சொல்ல. ஆனா யங் மாஸ்டர் நம்ம சொல்றான் இந்த வேலை முடிகிற வரைக்கும் யங் மாஸ்டருக்கு இதை பத்தி தெரிய வேணாம். அவன் இன்டர்னல் எனர்ஜியை ரீகெயின் பண்றதுக்காக சில பேரை ரெடி பண்ண சொல்லிட்டு அவனும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அங்கிருந்த செடிங்கெல்லாம் அப்படியே காஞ்சி கருவாட போயிடுது. அது மூலியமா ஒரு பில்லை உருவாக்கி அவனும் அதை அப்படியே சாப்பிடுற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம டிமன் இல்லாம டிமன் லார்டோட பாய்சன் கியூர் ஆனாலும் அவங்க ஒண்ணுமும் கண் முழிக்கலன்னு சொல்லி அங்கிருந்த எல்லர்ஸ்லாம் அவங்களோட பொறுப்பை இப்ப அவங்களே முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக்கு அப்புறம் மக்கள்லாம் அங்கங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நிலைமையை புரிஞ்சுட்டு அவங்களும் இப்ப அமைதியாயிட்டாங்கிற மாதிரி சொல்ல. அங்கிருந்து சில எல்டர்ஸ் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் எதிரிங்க இவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்துட்டு வெளியே போயிருக்காங்கன்னா கண்டிப்பா கேபிட்டல்ல ரொம்பவே பழக்கம் இருக்கிற ஒருத்தன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். போராட்டங்களும் நம்ம மக்கள் தானா பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்ல. நம்ம ஹீரோயினும் உள்ள இருந்தே எவனோ ஒருத்தன் தான் வேலையை காட்டியிருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. ஆர்மிலையும் அதே தான் நடந்திருக்கு. அட்டாக் டயத்துல மிஸ் ஆன சோல்ஜர்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல. இப்ப புதுசா ஒரு தகவல் வருது. லார்டு ஹூட்டேன் பாய்ஸை எதிரிங்க அட்டாக் பண்றாங்க. எத்தனை பேருன்னு அவங்க கேட்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. பாக்குற எல்லாரையும் அவங்க கொன்னுட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்ல. நம்ம ஜன்னலும் டென்ஷன் ஆயிட்டு லார்டு இப்பவே அனுமதி கொடுங்க நான் போய் அவங்கள தீர்த்து கட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த வாட்டி நானே போறேன்னு சொல்றாங்க. நம்ம ஜெனரல் சாங் அப்புறம் இந்த இன்னொரு ஜெனரலையும் கூட வர சொல்றாங்க. அப்புறம் இந்த வாட்டி நம்ம அவங்கள கொல்றதுக்காக மட்டும் போல அவங்கள ஒருத்தரையாவது நம்ம பிடிச்சாகணும். அப்பதான் நம்ம யார் கூட மோதுருங்கத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் எக்காரணத்து கொண்டோ நீங்க முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடக்கூடாது. உங்க உயிர் நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு அவங்க சொல்ல. இப்ப அப்படியே ஹூட்டேன் பாய்ஸை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்க ஏதோ சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்கள்லாம் ஒரு பக்கம் ப்ரே பண்ணிட்டு இருக்கு. சின்ன பசங்கலாம் ஒரு பக்கம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பையன் டக்குன்னு சைட்ல இருந்த ஒரு வீட்டுக்குள்ள யாரோ மறைஞ்சிருக்கத பாக்குறான். அவனும் அவன் கேங்க கூட்டிட்டு அப்படியே உள்ள போக டே ஃப்ரெண்டு இங்க தானே மறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவனுங்க அப்படியே ஒரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு ஒரு பயங்கரமான உருவம் அவனுங்க முன்னாடி வருது. அவனுங்களும் தெரிச்சடிச்சுட்டு அங்கிருந்து ஓட டேடே நான் தான்டா. அட நீ ஆடான்னு சொல்லிட்டு சரி வா போலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. ஒரு பாதி மாஸ்க் மட்டும் கீழே விழுறத அவன் பாக்குறான். இது ஹானோட மாஸ்க் தானே. டக்குன்னு ஒரு டார்க் ஸ்மோக் மாதிரி வந்து அங்க அப்படியே ஒரு உருவம் வருது. அவன் கையில அதோட மீதி மாஸ்க் ரத்த கரையோட இருக்க. அந்த பையனும் பயந்துட்டு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அவன்
அவனும் கத்தியோட அவங்க எல்லாரையும் அப்படியே துரத்துற முக்கிய அப்படியே இன்னொரு பக்கம் வானம் பயங்கரமா இருள் சூழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து ஸ்மோக் மாதிரி சில உருவங்கள் வர ஆரம்பிக்கு. மக்களும் தெரிச்சடிச்சுட்டு அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அமைதியா இருந்த அந்த ஊரே அப்படியே பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. அப்பதான் நம்ம ஹீரோயினும் அவங்க ஜெனரல்ஸும் அங்க வராங்க. அவங்க ஒரு பக்கம் அந்த ஈவில் பர்ஸ் கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோயினும் இதை ஒண்ணு சென்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு அவங்க ஸ்பியரை பறக்க விடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அங்க அந்த ஃபோசங் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இமோட்டர் ரிலம்ல ஃபயர் அட்டாக் பண்ணி என்ன கொல்ல பாத்தில, அதுக்கு பதிலா ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்றாங்க. அவன் கையும் லைட்டா சதஞ்சிருக்கு. ஆளோத பார்த்துட்டு செல்லி நீ உண்மையிலேயே ஒரு ஒருத்தன ஆப்புனான் தான், ஆனா என்ன பண்ண உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, கேட்டா நீ எப்படியாவது தர போறது இல்ல, அதான் இன்னைக்கு உன்னை கொன்னலான்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம ஹீரோயினும் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் துரத்திட்டு அப்படியே மேல போயிட்டு இருக்கிறத நம்ம ஜெனரல் சாங்கும் பாக்குறாரு. நம்ம லார்டு அவங்க ஹெட் கூட சண்டை போடுறாங்க, வாங்க ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து கிளம்பு. ஆனா அவ ஆளுங்க அவங்கள அடிச்சு படுக்க வச்சுட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 22 முடியுது. அமைதியா போயிட்டு இருந்த நம்ம சீரீஸ்ல திடீர்னு ரத்தம் தெறிக்க ஆக்ஷனா ஓடிட்டு இருக்கு. நீங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபூசங் சொன்ன அந்த யங் மாஸ்டர் யாரு, உண்மையிலேயே அவனுங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.